கம்மங்கூலில் போட்ட உப்பு கஞ்சியெல்லாம் சிந்த போல கண்ட போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள நகுல மூக்கையே ஆஹோ தொட்டவ நானடி பார்வையால் உசுரே ஓஹோ சுட்டவ நீயடி தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல ஆனா மலரு உனக்கும் எனக்கும் என்னைக்குமே சண்டைதான். ஓடச்சி நிறுத்துங்க. பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசிவிட்ட. என்ன நேத்து நடந்த போட்டியில ஜெயிச்சிட்டோமேனு ரொம்ப குஷியோ? அஃப்கோர்ஸ் டா, நான் தானே ஜெயிச்சேன். அப்ப நல்ல ஜாலியா தானே இருப்பேன். இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். இன்னைக்கும் நான் தான் ஜெயிக்க போறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் அதிகம். இந்த ஆணவம் உங்களுக்கு இருக்க கூடாது. ஏடி, போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கடி இப்படி பொங்கிட்டு வர? என்ன தோத்துருவோன்னு பயமா? ஹோ, யாருக்கு? எந்நேரமும் நீங்களே ஜெயிப்பீங்கன்னு கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, எப்படி பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. ரெடியா தான் வச்சிருக்கேன். என்ன சமையல் பண்ணி எடுத்துட்டு வரணுமா? என்ன ரசம் வைக்கணுமா? அஸ்கு புஸ்கு. ஏன் நான் ரசம் வைக்க சொல்லி நீ அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொண்டு வந்து குடுக்கலான்னு பாக்குற? அது நடக்காதுடி. அப்ப வேற என்ன சொல்ல போறீங்க? ஆரம்பிக்கலாமா? உன்னை எப்ப பாரு இந்த புடவையோடையும் இந்த கொண்டையோடையும் பார்த்து பார்த்து கண்ணே வலிச்சு போச்சுடி. அதுக்கு அழகா ஒரு சுடிதாரை போட்டு அழகா ஜடைய பின்னி பூ வச்சுட்டு வரணும். அதுதான் உன்னோட முதல் டாஸ்க். எது சுடிதார் பொண்ணுமா? இங்க பாருங்க, எனக்குலாம் சுடிதார் போட்டு பழக்கமே இல்ல. நான் பிறந்ததுல இருந்து சுடிதாரே போட்டது கிடையாது. சின்ன வயசுல கூட நான் பாவாடை சட்டை தான் போட்டிருக்கிறேன். எனக்கு சுடிதார் போட வராது. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. டாஸ்க் டாஸ்க் தான், நீ பண்ணிதான் ஆகணும். மாமியார் கிட்ட இருந்து செயின் வரணும்னா போய் சுடிதார போடு போ. இல்ல, எனக்கு சுடிதார் அதுவும் தலை பின்னி பூ வைக்கணுமா? நான் இது வரைக்கும் வச்சதே இல்லையே. அதுக்கு தான் சொன்னேன், நீ இது வரைக்கும் ஜட பின்னி பூ வச்சு நான் பார்த்ததே இல்ல. அதுவும் இல்லாம இதே மாதிரி புடவையோடய சுத்திட்டு இருக்கியே. நீ முத சுடிதார் போட்டு ஜட பின்னி பூ வச்சுட்டு வா போ. வாயே, நான் வேணும்னா ஹெல்ப் பண்றேன். தாடி, நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய உதவிதான். வேணாமா தாயே? நான் நிம்மதியாவே கூப்பிட்டுக்கிறேன். கூப்பிட்டுக்கோ கூப்பிட்டுக்கோ. இது ஜட பின்னி பூ வச்சு சுடிதார் போடணுமா? ஐயோ சரி, ஏதோ வீட்டுல வேற யாரும் இல்ல, இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி போட்டு காமிச்சிட்டு டக்குன்னு கழட்டிடணும். அந்த மனுஷன் வரதுக்குள்ள ட்ரெஸ் மாத்தினாதான் சரிப்பட்டு வரும். சுடிதார் எல்லாம் பார்த்தாரு நம்மள கிண்டல் பண்ணிடுவாரு. போ போ, சுடிதார் போட்டு வா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஹலோ அண்ணி, சொல்லுங்க அண்ணி. கழுந்தனாரே, எங்க இருக்கிறீங்க? அண்ணி, ஆபீஸ்ல இருக்கேன் அண்ணி. முக்கியமான வேலையா? கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் அண்ணி, ஏதோ அவசரமா வரணுமா? ரொம்ப ரொம்ப அவசரம் கொழுந்தனாரே. கொஞ்சம் வீட்டு பக்கம் வந்துட்டு போங்களேன். உங்க வீட்டுல தான் இருக்கேன். அப்படியா? யாருக்கும் ஏதாச்சும் அண்ணனுக்கு ஏதோ? யாருக்கும் ஒண்ணு ஆகல கொழுந்தனாரே. ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்க்கதான் உங்களை அவசரமா கூப்பிடுறேன். கண்கொள்ளா காட்சியா? ஆமா கொழுந்தனாரே, வந்து பாருங்களேன். கண்கொள்ளா காட்சியா இல்ல உங்க கண்ணு கொள்ளையில போற காட்சியான்னு உங்களுக்கே புரியும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பறந்து வந்துருங்க. வைக்கிறேன். சரிங்க அண்ணி. அப்பா, என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிச்சுப்பா. இவ எப்படி ரெடி ஆகுறான்னு பாக்கணுமே. வாங்க வாங்க போய் பாக்கலாம். ஐயோ சித்தி, உண்மையாவே நல்லா இருக்கு. நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? அட போக்கண்ணு, எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது கண்ணு. இப்பன்னு பார்த்து திடீர்னு உங்க சித்தப்பா வந்துட்டாருன்னா நான் என்ன கண்ணு பண்ணுவேன்? சித்தப்பா என்ன சொல்ல போறாரு? ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல போறாரு. ஆட்டே, உங்க சித்தப்பா என்ன பார்க்கவே கூடாது கண்ணு. மனசெல்லாம் படபடன்னு வருது. என்ன நினைப்பாரு என்ன பத்தி? அதுவும் நான் சுடிதார் போட்டு தலை பின்னி பூவெல்லாம் வைக்கணுமா? ஐயோ வேண்டாம் கண்ணு. தலையை காட்டுங்க சித்தி, பின்னி விடுறேன். இருங்க, நான் பெட் மேல ஏறிக்கிறேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆஹா, சுடிதார் போட சொல்லி டாஸ்க் கொடுத்து தப்பு பண்ணிட்டோமோ? என்ன விட அழகா இருக்காளே. ஆனா மூஞ்சியே மலை குரங்கு மாதிரி வச்சிருக்கா. ஓஹோ, கூச்சமா இருக்கான் கூச்சமா. எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு. நீ யாரு உன்னைய சுடிதார் போட்டு தலை பின்னி பூ வச்சு பாக்கவே கூடாதுன்னு நினைச்சியோ அந்த மனுஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போன போட்டு வர சொல்லியிருக்கேன். அவர் வேற வந்துகிட்டு இருக்காரு. ஐயோ, எனக்கு ஒரே குதூகலமா இருக்கே. பிள்ளைங்க வந்தா இனி என்ன நினைக்குங்க? இல்ல அந்த மனுஷன் தான் இனி என்ன நினைப்பாரு? ஐயோ, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது நிம்மதி. ஐயோ என்ன சித்தி நீங்க இங்க பாருங்க, நாங்கெல்லாம் சுடிதார் போடலையா? நான் பேண்ட் சட்டையே போட்டுட்டு இருக்கேன். நல்ல வேலை எங்க அம்மா உங்களுக்கு பேண்ட் சட்டை போட சொல்லல. ஆத்தே, சொல்லி இருந்துச்சுன்னா உங்க அம்மா வாங்கியே வெட்டி கொண்டிருக்க மாட்டேன். அடி கொலகார பாவி, நல்ல வேலை சொல்லல.
சித்தி சுடிதார்ல உண்மையாவே சூப்பரா இருக்கீங்க. நீங்க கேட்ட மாதிரி நான் ஷால்லாம் அழகா பெர்ஃபெக்ட்டா பின் பண்ணி விட்டுருக்கேன்ல, அப்புறம் ஏன் சித்தி வருத்தப்படுறீங்க? இங்க பாருங்க 7 முழத்துக்கு ஷாலை பின் பண்ணி விட்டுருக்கீங்க. ஏக்கண்ணு, இதுக்கு மேல அந்த ஷாலை கீழே இறக்கி குத்த முடியாதா? இதுக்கு மேல குத்தணுமா? சித்தி ஷாலை மேல போடுறதுக்கு தான், சுடிதார் ஃபுல்லா போடுறதுக்கு இல்ல. ஐயோ சித்தி, சித்தப்பாலாம் எதுவும் நினைக்க மாட்டாரு. அம்மாவே டெய்லியும் சுடிதார் தானே போடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரு சித்தி. உங்க அம்மா ஒரு பைத்தியம், என்ன வேணா போட்டுட்டு தெரியும், நானும் அப்படியே போட முடியுமா? ஆட்டம் கொய்யால என்னை அடி பைத்தியம்ன்ற மவளே, இன்னைக்கு உனக்கு இருக்குடி. உன் புருஷனை வர சொல்லியிருக்கேன், உன் புருஷனை சுடிதார் பாருல. இரு உன் புருஷனை வச்சு உங்க 2 பேரும் டூயட் ஆட சொல்றேன், டூயட். ஜட பண்ணிட்டேன் சித்தி, பூ மட்டும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்துட்டு வரேன் இருங்க. எம்மா என்னடி, என்ன சொல்ற அவ? ஏமா உனக்கு வேற டாஸ்கே கிடைக்கலையா? பாவமா சித்தி, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என்ன மட்டும் டீ போட்டு கொண்டு வா, மசாஜ் பண்ணி விடுன்னு எவ்வளவு டாஸ்க் நேத்து கொடுத்தா. நீ பண்ண டாஸ்க் தான் நான் பார்த்தனே. பால் டீக்கு பதிலா மோர் டீ போட்டு கொண்டு வந்துட்ட. என்ன தேய்ச்சி தலையில மசாஜ் பண்ண சொன்னா மண்ணெண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுட்ட. இப்ப சித்தியால வேற எதுவுமே பண்ண முடியாத லெவலுக்கு டாஸ்க் கொடுத்து வச்சிருக்க. அடியே, டாஸ்க் இன்னும் முடியல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. என்னமா சொல்ற? உன்கிட்ட மட்டும் சொல்றேன், அவள்கிட்ட சொல்லிராத. சொல்ல மாட்டேன், சொல்லு. உங்க சித்தப்பாவை போன போட்டு வர சொல்லிருக்க. என்னமா பண்ணி வச்சிருக்க? ஏமா அம்மா சித்தி பாவமா பயந்துட்டு இருக்காங்கம்மா, உன் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு சித்தப்பாவை வர சொல்லிட்டியா? ஆமாண்டி, உங்க சித்தப்பாவுக்கு போன போட்டு சீக்கிரமா வாங்க வர அவசரம். உங்க சித்தப்பா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. இந்த கோலத்துல மட்டும் உங்க சித்தப்பா இவளை பார்த்தாரு மயங்கிருவாரு. அப்ப இன்னைக்கு செம்ம ஃபன் இருக்கு. ஆமா ஆமா, பயங்கர ஃபன். வா வா, சீக்கிரம் பூ வச்சு விடு, சித்தப்பா வந்துட போறாரு. அண்ணி. அடடா, வாங்க குழந்தனாரே, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க 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 வாங்க. என்னாச்சு அண்ணி, சீக்கிரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, எதுவும் பிரச்சனையா? மலருங்க. உங்க மலரு மலர் வச்சிட்டு இருக்கா. மலர் வச்சிட்டு இருக்காளா? பூ வச்சுக்கிட்டு இருக்கா, அததான் அப்படி சொன்னேன். அவளா? கொழுந்தனாரே, ஷாக்க குறைங்க, ஷாக்க குறைங்க. இதுக்கே இப்படி ஷாக்கானா எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பொண்டாட்டிய பாருங்க, ஷாக்கின் உச்சிக்கே போயிருவீங்க. என்ன நீ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ ஆமாங்க கொழுந்தனாரே, எனக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. உங்க பொண்டாட்டி என்ன கெட்டப்ல வரான்னு மட்டும் பாருங்க. கெட்டப்பா? என்ன நீ என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், இருங்க. மா, ஏய் எங்கடி உன் சித்தி? ரெடி ஆயிட்டாங்க, தோ வந்துட்டு இருக்காங்க. அம்மா, சித்தப்பா வந்துட்டாரா? எனக்கு பின்னாடி பாரு, ஒளிஞ்சிருக்காரு. சித்தப்பா. என்ன நிம்மதிமா, என்ன நடக்குது? வெயிட் பண்ணி பாருங்க, சித்தி ஆன் தி வே. சித்தி வாங்க சித்தி. வந்துட்டேன். மணிமேகலை, என்னடா வெக்கமா? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அட 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 அட, ஏய் தள்ளுறி. ஒரு ஊரில் அழகே ஒருவாள் ஒருத்தி இருந்தாலே, அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாலே, முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, ஒரு ஊரில் அழகே ஒருவாய் ஒருத்தி இருந்தாலே, அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாலே. பாத்தாச்சுல, போதும் கிளம்புங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்துறேன். ஹே இரு, எங்க போற? ட்ரெஸ் மாத்த நீங்க சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அட என்னம்மா நீ இப்படி அவசரப்படுற? பார்க்க வேண்டியவங்களே இன்னும் பார்க்கலையே. பார்க்க வேண்டியவங்களா? என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. கழுந்தனாரே. என்னங்க, நீங்க எப்ப வந்தீங்க? அட மலரு, இருங்க ஒரு 5 நிமிஷம், தான் இப்ப வந்துடுறேன். இருங்க, எங்க போறீங்க? இங்க பாருங்க, நீங்க சொன்னதை தான் நான் செஞ்சுட்டேன்ல. சுடிதார் போட சொன்னீங்க, நான் போட்டுட்டேன். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. நான் போய் இப்ப புடவைய மாத்திட்டு என் புருஷனுக்கு காஃபி போட போறேன். மேடம், இன்னும் போட்டி முடியல மேடம். இன்னும் முடியலையா? எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க. அவர் மறுபடியும் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா போட்டியை தொடங்கிக்கலாம். போட்டியே அவரை வச்சு தானே. நிம்மதி. சித்தப்பா வாங்க. எங்கம்மா? அட வாங்க, சித்தி பக்கத்துல போய் நில்லுங்க. போங்க சித்தப்பா. அம்மா, இழுக்க கூட முடியல. அடி வாடி. அட போங்க சித்தப்பா.
நிம்மதி, வா ஓடிடலாம். என்னங்க, அது வந்து மலரு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அது அது எதுவும் பேசாத. என்னங்க? அடப்பாராங்கள் நெஞ்சுக்குள்ள ஈரம் கொஞ்சம் பூத்தாக்க இந்த வேக்காடு வேணல கொஞ்சம் சாரல் நெட்டு பார்க்காதா காட்டார வாழ்ந்துட்ட எனது சபாத்து வழி மாத்த அடி ஒன்ன விட்டா யாரும் இல்ல உறவே ஆசை உறவே தெரிஞ்சாலும் நினப்புல நீ தாண்டி குறையேதோ வைக்கவில்லை எனதாங்கும் பூமி நீ தாண்டி மா, சித்தி சித்தப்பா பாக்கும்போது நல்லா இருக்குல்ல? பாருடி, எப்படி வெக்கப்பட்டுட்டு இப்ப என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானே. ஆனா உனக்கு எப்படிமா அந்த ஐடியா தோணுச்சு? நீ எப்படியும் சித்திய வெச்சு செய்ய போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ சித்திய வெச்சு செஞ்ச மாதிரி தெரியலையே. சித்திய சந்தோஷப்படுத்துற மாதிரில இருக்கு. ஆமாண்டி, நான் வேணும்னு தான் அவளை இப்படி எல்லாம் பண்ண வச்சேன். ஹே, உங்க சித்தப்பாக்கு நானும் தாண்டி பொண்ணு பார்க்க போனேன். அப்பெல்லாம் அவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு அவ்வளவு அப்படியே ராணி மாதிரி இருந்தா. உங்க சித்தப்பாவை கல்யாணம் கட்டிக்கிட்டு 2 பிள்ளைங்களை பெத்தா என்னமோ வாழ்க்கையை வெறுத்தவ மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கா. வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை கவனிச்சுக்கிட்டு சமைக்கிறது, தூங்குறது, வீடை கூட்டுறது, வீட்டை மாப் போடுறதுன்னு அப்படியே வெறுத்து வேலை செய்யற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் அவளை குஷிப்படுத்தலாம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னேன். இப்ப பாரு, அவளுக்கும் சந்தோஷமா இருக்கு, உங்க சித்தப்பாக்கும் சந்தோஷமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டிங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல சந்தோஷமா இருக்காங்க. இவ்வளவு தாண்டி வாழ்க்கை. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டாலே தினம் தினம் சந்தோஷமா இருக்கலாம். ஒரு போட்டிலையும் ஜெயிக்கிறியோ இல்லையோமா, ஆனா ஒரு நாளும் என் மனசை நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. என்னடி, மணிரத்னம் படம் எதுவும் பார்த்துட்டு வரியா? ஒரே லவ் டைலாகா விடுற. மா சரி சரி விடு. அப்புறம் உங்க சித்தி கிட்ட சொல்லிடாத இதுக்காக தான் நான் பண்ணேன்னு. அப்புறம் அதுக்கு வல்லு வல்லுன்ட்டு வருவா. சரிம்மா. சரி வா, இப்படியே நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம். உங்க சித்தப்பாவும் சித்தியும் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணட்டும். வா போலாம். சரி. காட்டார வாழ்ந்துட்டு என தேச பார்த்து வழி மாத்து அட உன்னை விட்டா யாரோ இல்ல உறவே ஆசை உறவே பிரிஞ்சாலும் நினைப்பல நீ தாண்டா.